ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழில் ஒரு ட்ரைபாடோட அன்பாக்சிங் அப்புறமா ரிவ்யூ பார்க்கலாம். நான் வந்து புதுசாக ஒரு ட்ரைபாடு வாங்கியிருக்கேன். அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாடோட பேர் பார்த்தீங்கன்னா எலாய்ஸ் சிம்பெக்ஸ் ட்ரிபிள் ட்ரீ ட்ரைபாட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 3 ப்ராடக்ட் சேர்த்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ட்ரைபாடு ஒன்று, அதை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு மினி ட்ரைபாடு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பேக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வாரண்டி கார்டு எதுவும் தனியாக கிடைக்கல. இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே போட்டுக்கிட்டு 72% ஆஃபரில் 1145 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்போவுமே அந்த ப்ராடக்டோட விலையை வந்து ஃபஸ்ட்டில் அவங்க அதிகமாக போட்டுருவாங்க. அப்புறமா நமக்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறது மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அது எதுக்காகனா இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 பேக் வச்சுருக்காங்க. அந்த ஒரு பேக்குக்கு உள்ளாடியே என்னென்னா மினி ட்ரைபாடு வந்து தனியாக ஒன்றில் வச்சுருக்காங்க. அந்த பெரிய ட்ரைபாடு வந்து அந்த பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் நம்ம மினி ட்ரைபாடு வந்து பார்த்துக்கலாம். இதுதான் அந்த மினி ட்ரைபாடு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ட்ரைபாடு மாதிரி தான். அதாவது 3 லெக் இருக்கும். அப்புறமா இது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டில் ஒரு பால் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் வந்து ஸ்பெஷல். அந்த பால் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் வேணும்னாலும் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். பாருங்கள், நம்ம திருப்பினோன்னா அந்த பக்கம் அது ஈஸியாக திரும்பிடும். ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ வந்து இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நார்மலாக நம்ம ட்ரைபாடு வாங்குற டைமில் இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இதில் வந்து அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கம்ஃபர்டபுளான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் டைட் பண்ணால் போச்சு, அவ்வளோதான். இதில் வந்து சாதாரணமாக கேமராஸ், மொபைல் ஃபோன் எல்லாமே நம்ம வைக்கலாம். அப்புறமா டேபிளில் வச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கீழே வச்சு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இது வசதியாக இருக்கும். இது வந்து நம்ம சாதாரண ஒரு ட்ரைபாடு தான். அதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த ஹெட்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு பால் வந்து கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேக் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற டைமில் இந்த ட்ரைபாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அந்த பேக் கொடுத்துருக்கிறதுமே ரொம்ப நல்லது தான். இப்போ நம்ம இது பார்த்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே மைக்ரோஃபோன் எதுக்காகனா நம்ம சப்போஸ் அது ஒரு விளாக் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுற டைமில், அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோஃபோன் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப நீளமான மைக்ரோஃபோன் அப்படி சொல்ல முடியாது. போயாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும்ல. ஆனால் இதில் அந்த அளவு கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. பாருங்கள், அதுலேயுமே ஒரு அந்த கிளிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை நம்ம ட்ரெஸ்லேயே மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பேசலாம். இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். நான் வந்து ஏற்கனவே போயா வாங்கி வச்சுருக்கேன் மைக் வந்து. அது ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்ம வந்து மெயின் ப்ராடக்ட், அதாவது நம்மளோட அந்த பெரிய ட்ரைபாடு வந்து பார்த்துக்கலாம். இதோட லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாம் வந்து அது ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு இதில் வந்து அந்த பிளாக் கலர்லாம் வச்சுருக்காங்க. இந்த பெரிய ட்ரைபாடோட லெக்ஸு பக்கத்தில் பாருங்கள், இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபைபரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கிளிப்ஸ் தான். அதாவது இந்த லெக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ வந்து குட்டியாக வச்சுருக்காங்க இல்லை, நம்ம அதை வந்து அந்த கிளிப்ஸை எடுத்து விட்டோன்னா நம்ம வந்து லென்த் அதிகம் பண்ணலாம், உயரமாக பண்ணலாம். அதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஹெட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹெட்டு வந்து உயரம் வந்து அதிகம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி சும்மா கையில் வச்சு சுற்றணும் அப்படின்னா அந்த உயரம் வந்து அதிகமாயிரும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவையான அளவு உயரம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கஷ்டமாக எதுவும் இல்லை வந்து. அப்புறமா பார்த்தோன்னா இதில் வந்து சைடில் கூட நிறைய ஸ்க்ரூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபைபரில். இந்த பச்சை கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை லெவலிங் ஃப்ளூயிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக லெவலாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். அதில் தான் நம்மளோட கேமராஸ், மொபைல் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணணும். அதாவது அந்த கிளிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம வைக்கணும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா
இந்த ஹெட் போர்ஷனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து 3-வே ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மேலேயும் கீழேயும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சைட்லேயும் பண்ணிக்கலாம். எந்த பக்கமாக வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட கேமராஸை வந்து திருப்பி வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம எல்லா வீடியோஸும் எடுக்கிறதுக்கு நமக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். நல்ல ஒரு ஃபீச்சர் தான் இதுவுமே. அந்த ஃபைபர் ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ட்ரைபாடோட லெக் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் அந்த பிளாக் கலரில் ஒரு ஃபைபரில் வந்து கிளிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த லெக்கை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். லென்த் வந்து அதிகமாயிரும். அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை வந்து திருப்பி டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், திருப்பி இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, அதையும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா லெக்கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இந்த ட்ரைபாடை வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் பொதுவாகவே நம்ம எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பயன்படுத்துகிற டைமில் தான் அதோட நிறை குறைகளெல்லாம் நல்லா கிளியராக தெரியும். ஸோ அந்த வகையில் நானுமே யூஸ் பண்ணுற டைமில் தான் எனக்கு தெரியும் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. இப்போதைக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. லைட் வெயிட்டாக வேறு இருக்குது. நம்ம ஸோ எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக. கிளிப்ஸ் வந்து நம்ம எல்லா இடமும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம லென்த் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த ட்ரைபாடோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 58 இன்ச்சஸ். இந்த ட்ரைபாட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் யூடியூப் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.